வெளிநாடுகளுக்கு போகிறது, இவங்க 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு முத்தம் கொடுக்குறது, இதெல்லாம் எதுக்கு நாங்கள் பார்க்கணும்? பட் குடும்ப சண்டையை அவங்க முதல்ல வெளியில் சொல்லாமல் இருந்திருக்கலாம். இளையராஜாவை அழிக்க தான் ஏஆர் ரஹ்மானை உருவாக்குனாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இது நாங்கள் பார்த்தோம். இவங்க தூக்கிட்டுலாம் வந்து ஒருத்தர் மேலே கொண்டு போய் வைக்க முடியாது. அவர் அதுக்கப்புறம் ஓடணும், அறிமுகப்படுத்துவாங்க, அதுக்கப்புறம் அவர் ஓடணும், அவ்வளோ. ஜெம் சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜே ஸ்ரீஜா. இன்னைக்கு நம்ம கூட வலைப்பேச்சு சந்தனன் சார் இருக்காரு. அவர்கிட்ட சினிமா சம்மந்தப்பட்ட பல கேள்விகளை கேட்க போகிறோம். வாங்க ஷோக்குள்ள போகலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். நேற்று வந்து ஒரு நியூஸில் ஏஆர் ரஹ்மான் அவர்களுக்கு நெஞ்சு வலி வந்திருக்கு, அதனால் ஆஞ்சியோ பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் நியூஸ் வந்திருந்தது. ஆனால் இப்போ வந்திருக்க நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு சாதாரணமாக ஏதோ ஒரு நீரிழிவு நோயோ ஏதோ சம்திங் வந்து சொல்லியிருக்காங்க. நீரிழிவு சத்து குறைபாடா? சாரி சார், நான் வந்து ஜெர்னலிசம் ஸ்டூடெண்ட், மெடிக்கல் ஸ்டூடெண்ட், அந்த கரெக்டாக சொல்லியிருப்பேன். ஓகே, அந்த இதனால வந்துட்டு நார்மல் செக்கப் தான், இப்போ வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப பரபரப்பாக போச்சு. நெஞ்சு வலியா ஏஆர் ரஹ்மான் நல்லா தானே இருந்தார் அப்படின்ற மாதிரிலாம். இதில் எது உண்மை சார்? அதான் மருத்துவமனை சொன்னது தான் உண்மை. ஆக்சுவலாக வந்து வெளிநாட்டிலேருந்து நாள் இரவு வந்திருக்காரு, வந்து படுத்திருக்காரு வீட்டில். சரியாக தூக்கம் வரல, ஏதோ ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்திருக்கு. சரி, ஓகே, நம்ம சாப்பிட்டது ஃப்ளைட்டில் ஒரு வேளை சாப்பிட்ருக்கலாம், சரி ஒரு ஜெலுசில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெலுசில் போட்டிருக்காரு. அப்புறம் அப்பயும் அப்படியே இருந்திருக்கு. அப்புறம் காலையில் வரைக்கும் அப்படியே மெதுவாக அதை சமாளிச்சுட்டு இருந்திருக்காரு. அப்புறம் சரி, ஓகே, ஹாஸ்பிட்டல் போகலான்னு கிளம்பி வந்திருக்காரு. அதுதான் அவ்வளோ பெரிய பரபரப்பாக மாறிடுச்சு. ஒரு ஏர்லி மார்னிங் வந்தது தான் அவங்களுக்கு சிக்கலாயிடுச்சு. இப்போ இதுவே வந்து ரஹ்மான் ரொம்ப ரிலாக்ஸாக மத்தியானம் ஒரு 3 மணிக்கு வந்திருந்தாருன்னா அது பெருசாக தெரிஞ்சிருக்காது. ரொம்ப ஏர்லி மார்னிங் ஒருத்தர் ஹாஸ்பிட்டல் வராரு அப்படின்னா என்னாச்சோ ஏதாச்சோங்கிற ஒரு பதட்டம் வந்து அங்கேருந்து யாராவது ஒருத்தர் கிளப்பி விட்ருவாங்களா? ஒன்றும் இல்லை. இப்போ நீ எல்லா இடத்துலையும் ஊடகங்கள் இருப்பாங்களான்னா இருக்க மாட்டாங்க. இப்போ இவங்க போகும்போது அங்கே யாராவது ஒரு விசிட்டர்ஸ் பார்த்து என்னடா ரஹ்மானை வந்து ஒரு வீல் சேரில் வச்சு கூப்பிட்டு போகிறாங்க, அல்லது மெதுவாக நடந்து போகிறாரு, அப்போ ஏதோ பெரிய பிரச்சனையாச்சு போல இருக்குது அவருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல. ஸோ அது எங்கேயோ யாரோ ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி அது எப்படியோ சேனலுக்கு போய் அது ஒரு பெரிய தலைப்பு செய்தியாக மாதிரி அதுக்குள்ளே ஆஞ்சியோ ஆப்ரேஷன் வாழ்வு போயிடுச்சுங்கிற அளவுக்கு அப்படின்னு கிளப்பி விட்டாங்க. பட்டு அதுதான் அப்போ ஒரு 1/2 ஹவரில் டாக்டர் வந்து அவரை பார்த்துட்டு பரிசோதிச்சுட்டு நீங்கள் வீட்டுக்கு கிளம்பலாம் சார், ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னு அனுப்பிச்சி விட்டாங்க. இதான் நடந்தது. ஓகே சார். இதை தொடர்ந்து வந்துட்டு அவங்க ஒய்ஃபுக்கு வந்துட்டு ஒரு ஆடியோ ஒன்று போட்டிருக்காங்க, வாய்ஸ் ஆடியோ. அதில் என்னென்னா, எல்லாருமே போடும்போது ஏஆர் ரஹ்மானோட எக்ஸ் ஒய்ஃப்னு சொல்லிட்டு நியூஸ் சேனல்லாம் போடுறீங்க, தயவு செஞ்சு அப்படி போடாதீங்க, இன்னும் வந்து நாங்கள் லீகலாக வந்து டிவோர்ஸ் வாங்கலை, நாங்கள் எங்கள் சட்டப்படி நாங்கள் வந்து புருஷன் பொண்டாட்டியாக தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன? இல்லை, அவங்க டைவர்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க தான் முதல்ல முடிவெடுத்தது, அவங்க தான் ப்ரெஸ்ஸுக்கு முதல்ல தகவலை சொன்னது. பட் குடும்ப சண்டையை அவங்க முதல்ல வெளியில் சொல்லாமல் இருந்திருக்கலாம். இப்போ ரஹ்மானோட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அவங்க ஒரு 2 பேரும் சேர்ந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தாங்கன்னா அது கொஞ்சம் சரியாக இருந்திருக்கும். பட் அவங்க கொஞ்சம் அவசரப்பட்டாங்க. அது ரஹ்மானுக்கே பெருசாக அதில் விருப்பம் இல்லை. அதுக்கப்புறம் அவங்க பெருசாக அவரோட தொடர்பு கொள்ளலை. அவங்க மும்பையில் தான் இருக்காங்க. அவங்களுக்கே நடுவில் உடம்பு சரியில்லாமல் குழந்தைகள் தான் போய் பார்த்துட்டு வந்தாங்க. ஸோ அதுதான் சூழலாக இருக்குது. பட் அவங்க என்னென்னா, எப்போவுமே நீதிமன்றம் வந்து ஒரு டைம் கொடுக்கும். யார் டைவர்ஸ்னு போனால் கூட உடனே கொடுத்துட மாட்டாங்க. நீங்கள் ஒரு 6 மாதம் பிரிஞ்சிருங்க, உங்களுக்கு என்ன தோணுதோ அதுக்கப்புறம் ஒரு முறை உட்காந்து பேசுங்க, சரியாயிடுச்சு நாங்கள் வாபஸ் வாங்கிக்கிறோம் அப்படின்னா நீங்கள் பாட்டு அழகாக தம்பதிகளாக வீட்டுக்கு போயிடலாம். அதையும் தாண்டி நாங்கள் சேரவே முடியாதுங்கிற ஒரு சூழல் வந்ததுன்னா பேசலான்னு தான் நீதிமன்றம் சொல்லும். கிட்டத்தட்ட அந்த பீரியடில் தான் அவங்க இருக்காங்க. அவங்களே இப்போ நிறைய மனமாற்றம் அடைஞ்சிருக்கிறதெல்லாம் தகவல்கள் சொல்கிறாங்க. அவங்க மீண்டும் சேருவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குங்கிற மாதிரி தான் வெளியில் தகவல்கள் இருக்குது. ஸோ அதனால தான் அவருக்கு உடம்பு சரியில்லைன்னொன்னே அவங்க முதல்ல அவருடைய உடல்நிலையை பற்றி தான் பேசுகிறாங்க. அப்புறம் தான் கடைசியாக இந்த விஷயத்த சொல்கிறாங்க. அப்படி சொல்லாதீங்கன்னு, அவர் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்கிறாங்க. ஸோ அதனால் அந்த தம்பதிகள் மீண்டும் இணைந்தால் நல்ல விஷயமா தான். ஓகே சார். இவர் ஹாஸ்பிட்டல் போயிருக்காரு அப்படின்ற ஒரு நியூஸ் வந்தோடனே ஏஆர் ரஹ்மான் பற்றி பல நியூஸ் வந்து பரவுச்சு. அவர் என்னெல்லாம் படம் பண்ணியிருக்காரு, என்னெல்லாம் மியூசிக் போட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி பல நியூஸ் வந்து பரவிட்டு இருந்துச்சு. இதில் ஒரு நியூஸ் என்னென்னா, இளையராஜாவை அழிக்க தான் ஏஆர் ரஹ்மானை உருவாக்குனாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இது நாங்கள் பார்த்தோம். அதை பற்றி ஏதாவது அது உண்மைதானா, இல்லை வேறு ஏதாவது அதுக்குள்ளே இது இருக்கா, இல்லை சும்மா கிளப்பி விட்ட நியூஸ் அது? இல்லைங்க, காலம் வந்து ஒரு நல்ல திறமையானவரை தேடிக்கும். அப்படி தான் ஏஆர் ரஹ்மான் வந்தார். இங்கே சினிமாவில் இருக்கிற தேவைக்கு ஒரு இளையராஜா போத மாட்டார், இன்னும் நிறைய பேர் வேணும்னு இந்த சினிமா நினைக்கிது. அதனால தான் நிறைய
ஸோ இப்போ தேவாலாம் நான் சாதாரண இசையமைப்பாளராக எவ்வளவு ஹிட்டுகளை இங்கே கொடுத்துருக்காரு. இளையராஜாங்கிறது அது வந்து ஒரு உலக அதிசயம், ஒரு ஒரு இமயமலை மாதிரி. அதை நீங்கள் நகர்த்தவே முடியாது, அது பர்மனன்ட் பிளேஸ். அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க, நிறைய சாதனைகளை பண்ணியிருக்காங்க. இளையராஜா அளவுக்கு அவங்களால பண்ண முடியலனா கூட மிக அற்புதமான பாடல்களை இங்கே கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் ஏஆர் ரகுமான் ஒரு மிக முக்கியமான இசையமைப்பாளராக இருக்கார். ஒருவேளை இளையராஜா வந்து ரொம்ப எல்லார்ட்டையும் ரொம்ப அணுக்கமாக நடந்துக்கிட்டு ரொம்ப எல்லாரையும் அன்போடு அவர் அரவணைச்சு யாரையும் வந்து எடுத்தறிஞ்சு பேசாமல்லாம் இருந்திருந்தா கூட ஒரு ரகுமான் வந்திருக்க மாட்டாருலாம் சொல்ல முடியாது. கண்டிப்பா. ரகுமான்கிற ஒருத்தர் பிறந்ததே இந்த இசையமைப்பாளராக மாறி பல பேரை மகிழ்விப்பதற்காக தான் எழுதப்பட்டிருக்கும் பொழுது எங்கேருந்தாவது அவரும் வரத்தானே செய்வார். ஸோ அதனால் இவருக்காகத்தான் அவரை உருவாக்கி கொண்டு வந்தாங்க அப்படின்லாம் சொல்கிறதுல பெருசாக ஒன்றும் அர்த்தம் கிடையாது. பட் அந்த சூழலில் அவங்களுக்கு ஒருத்தர் தேவைப்பட்டார், வந்தார், தன்னை அவர் வந்து ப்ரூவ் பண்ணிக்கிட்டார். இவங்க தூக்கிட்டுலாம் வந்து ஒருத்தர் மேலே கொண்டு போய் வைக்க முடியாது. அவர் அதுக்கப்புறம் ஓடணும், அறிமுகப்படுத்துவாங்க, அதுக்கப்புறம் அவர் ஓடணும், அவ்வளோதான். அது சரியாக நடந்திருக்கு, அவ்வளோதான். சார் அடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக நயன்தாரா மேம் வந்துட்டு என்ன லேடி சூப்பர் ஸ்டார்னு கூப்பிடாதீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கு பின்னாடி நிறைய பேசினாங்க. நிறைய பேர் வந்துட்டு இவங்க தான் இந்த மாதிரி டைட்டில் போட சொன்னாங்க, அடம் பிடிச்சி போட சொன்னாங்க. இப்போ என்னடானா நான் சொன்னதே கிடையாது, இவங்களா தான் போடுறாங்க, ப்ரொடியூசர்ஸ் தான் போடுறாங்க, அவங்க தான் அப்படி கூப்பிட்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு நிறைய பேர் வந்துட்டு இந்த மாதிரி மாற்றி மாற்றி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இதோட மெயினான கதை என்ன நடந்தது? உள்ளபடியாக அவங்க சொல்லி தான் அந்த மாதிரிலாம் டைட்டிலில் போட்டாங்க. அது இப்போ வந்து ஏன் அவங்க என்ன அப்படி கூப்பிடாதீங்கன்னு சொல்கிறாங்கன்னு நமக்கு புரியல. ஒருவேளை அஜித் வந்து என்ன அஜித்தே கடவுளேன்னு கூப்பிடாதீங்கன்னு சொன்னது வந்து ஒரு பெரிய வைரல் ஆச்சு. எனக்கு முன்னாடி பட்ட பேர்லாம் எதுவும் போடாதீங்க, என்ன ஏகேன்னு கூப்பிட்டா போதும், தாளான்லாம் சொல்லாதீங்க சொன்னதெல்லாம் அவங்க பார்த்துட்டே இருப்பாங்கல்ல. அப்போ நம்மளும் அப்படி சொன்னோம்னா நமக்கும் அதே மாதிரி ஒரு பெரிய பேர் கிடைக்கும் அப்படின்னு அவங்க நினச்சிருக்கலாம். பட் அதை யாரும் பெருசாக கண்டுக்கல. அது மேலும் விமர்சனமாக தான் மாறிச்சு. அவங்களே ட்விட்டரில் போட்டு கொஞ்ச நேரத்தில் எடுத்துட்டாங்க அது. ஆமாம், அவ்வளோ எதிர்ப்பு அதுக்கு. அதனால் வேறு அவங்க நினச்சது ஒன்று, ஆனால் நடந்தது வேற ஒன்று. இந்த ரீசன்ட் டைம்ஸில் நயன்தாரா விக்னேஷ் சிவன் கல்யாணத்துக்கு அப்புறமா 2 பேரும் ரொம்ப நிறைய வந்துட்டு கான்ட்ரவர்சியில் மாற்றுற மாதிரி இருக்கு. லைம் லைட்டில் தெரியணுன்றதுக்காக பல விஷயங்கள் பண்ணுற மாதிரி இருக்கு. இது வேணும்னே பண்ணுற விஷயமா இல்லை அவங்களுக்குன்னு அமைத சிச்சுவேஷன்? இல்லைங்க, அது வந்து ஒரு மலிவான விளம்பரத்தை அவங்க தேடுறாங்க. அதுக்கு அவசியம் இல்லை. ஏன்னா விக்னேஷ் சிவனும் ஒன்றும் சாதாரண டைரக்டராக கிடையாது. ஒரு நல்ல வெற்றி படங்களை கொடுத்தவர் தான். சொசைட்டியில் அவருக்கு ஒரு பெரிய மரியாதை இருக்குது. இந்த பக்கம் நயன்தாராவும் வந்து ஒரு மிகப்பெரிய நடிகை தான். சின்ன சின்ன கான்ட்ரவர்சி அவங்க மேலே இருந்தால் கூட அவங்க சாதாரணமாக கேரளாவிலேருந்து இங்கே வந்து இன்றைக்கி இவ்வளோ பெரிய இடத்த பிடிச்சிருக்கிறதுங்கிறதெல்லாம் எல்லா நடிகைக்கும் வாய்க்காத ஒரு விஷயம். இன்னொன்று பல வருடங்களாக அவங்க வந்து ஒரு முன்னணி இடத்துல இருக்காங்க. ஸோ அப்படி உள்ள 2 பேருமே ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்காக என்னத்தையாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போ வெளிநாடுகளுக்கு போகிறது, இவங்க 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு முத்தம் கொடுக்குறது, இதெல்லாம் எதுக்கு நாங்கள் பார்க்கணும்? நீங்கள் படத்தில் பார்த்தா கூட பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. படத்தில் இந்த மாதிரிலாம் நடிக்க மாட்டாங்களா? ஐயோ ரொம்ப ஆபாசம்ன்றாங்க. ஆனால் இந்த மாதிரி ஊராக போய் ஃபோட்டோ எடுத்து அதை இன்ஸ்டாவில் போட்டு அதை 1,00,000 பேர் பார்த்து கைத்தறி, அது என்ன கான்செப்ட்னு நமக்கு புரியல. ஸோ இந்த மாதிரி ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்காக ஒன்று ஒன்றா அவங்க பண்ணுறாங்க. அது அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன்.